அப்சைட் கேப்சர் ரேஷியோ அப்படின்னா சந்தை ஏறையில உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் எந்த அளவுக்கு ஏறி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து சந்தை இறங்கையில உங்க ஸ்கீம் எந்த அளவுக்கு இறங்கி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கும். ரெண்டுமே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அனாலிசிஸ்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. சந்தை வந்து 10% ஏறி உங்க ஃபண்ட் 12% ஏறி இருக்கு அப்படின்னா அப்சைட் கேப்சர் ரேஷியோ வந்து 120. அதே சமயத்துல சந்தை வந்து 10% இறங்கி உங்க ஃபண்ட் வந்து 8% தான் இறங்கி இருக்கு அப்படின்னா டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து 80. ஸோ ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து 100 விட குறைவா இருக்கணும், அப்சைட் கேப்சர் ரேஷியோ வந்து 100 விட அதிகமா இருக்கணும். அப்பதான் உங்க ஃபண்டு நல்ல ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணையில நிறைய பேர் வந்து ஆல்பா, பீட்டா, காமா அது மாதிரி பல ரேஷியோஸ் பல ஐட்டங்கள் எடுத்துக்குவாங்க. ஆனா முக்கியமான 2 பிரம்மாஸ்திரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்சைட் கேப்சர் ரேஷியோ அண்ட் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஃபண்டை சூஸ் பண்ணீங்க இதை உன்னிச்சு கவனி. இது போன்ற மியூச்சுவல் ஃபண்ட் பேராமீட்டர்ஸை நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பேராமீட்டர்ஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents carefully.